சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். எனக்கு காய்கறி தொழில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கனவு தொழில்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு மளிகை கடை வச்சிருந்ததுனால, என்னோட மளிகை கடையில காய்கறிகள் மூலியமா மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்டினேன். அதனால தான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறி தொழில் மேல என்னைக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மளிகை கடையில மளிகை பொருள்கள் ஆன சேல விட, அதில கிடைச்ச லாபத்த விட, காய்கறிகள்ல கிடைச்ச ஒரு லாபம் தான் மிகப்பெரிய அளவுல எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு பேக்கப்பாவே இருந்தது. அந்த வகையில இதே மாரி இன்னொரு ஒரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி காய்கறிகள்ல பாதிக்கு பாதி லாபம் கிடைக்குதோ, அதே மாரி பாதிக்கு பாதி லாபம் குடுக்கக்கூடிய இன்னொரு தொழிலே இருக்கு. அந்த தொழில் தான் இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த பழங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் தான். இந்த பழங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இது ஒரு குவாலிட்டியான ஒரு மிக அற்புதமான ஒரு ஹோல்சேல் பிசினஸ் தான் இது. இத நீங்க ரீட்டெயிலா பண்ணாலும் கூட உங்களுக்கு பாதி பாதி லாபம். இல்ல ஹோல்சேலா பண்ணாலும் கூட உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கல அப்படின்னாலும், கேரண்டியா ஒரு 30% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா ஹோல்சேல்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆகுற பிசினஸும், நீங்க ரீட்டெயில்ல பண்ணும்போது ஆகுற பிசினஸும் எப்பவுமே மாறுபடும். ஏன்னா ஹோல்சேல்ல பிசினஸ் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா பிசினஸ் சேலுங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரீட்டெயிலா பண்ணும்போது உங்களுக்கு ஆகக்கூடிய பிசினஸ் வேல்யூங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். அதே பிசினஸ் சேலுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு கம்மியான சேல் நடக்கிறது மூலியமா வேல்யூ அதிகமா விக்கிறனால தான் உங்களுக்கு அதுல லாபமே கிடைக்கும். இதே அதிகமா பிசினஸ் நடக்கிற இடத்துல வேல்யூ கம்மியா வச்சா, உங்களுக்கு கம்மியான வேல்யூல ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலுக்கும் நம்ம ரீட்டெயிலுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஆனா, நீங்க ரீட்டெயில்ல பண்ணும்போது, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஐட்டம் என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய லாபத்த தான் குடுக்கும். சொல்லப்போனா காய்கறிகள் தொழில் மாரி, பாதிக்கு பாதி லாபத்த மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல குடுக்கும். ஆனா, அது நீங்க எந்த இடத்துல வாங்குறீங்க, எந்த இடத்துல சேல் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். காமன் ஆடியன்ஸ் அதாவது காமனா இருக்கிற கஷ்டப்படுற ஒரு ஏரியாக்கள்ல போயிட்டு, அந்த மக்கள் மத்தியில நீங்க ஒரு தொழில் பண்ணணும், மிகப்பெரிய அளவுல லாபம் ஈட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க தொழில் டெவலப் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நடுத்தரமான மக்கள் இருக்கிற அந்த ஏரியாக்கள்ல, அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற பணங்கிறது பிரச்சனையே இல்லாத இருக்கிற ஒரு சில ஏரியாக்கள்ல போயிட்டு, அந்த மாரி ஏரியாக்கள்ல நீங்க பிசினஸ் பண்ணும்போது, உங்களுக்கு பாதிக்கு 75% கூட உங்களுக்கு லாபமே கிடைக்கும். உதாரணத்துக்கு ரூ. 100க்கு விக்கிற பொருள நீங்க ரூ. 250 கூட வித்தா உங்களுக்கு லாபங்கிறது ரொம்ப அருமையாவே கிடைக்கும். ஏன்னா, பணங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம அந்த மாரி இருக்கிற நபர்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள் நம்ம குடுக்குறோம். இதே மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது, நார்மலா இருக்கிற சில கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 100க்கு ஹோல்சேல்ல விக்கிற பொருள், அதே 1 கிலோ பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி இருந்தாலும் ரூ. 200க்கு ரூ. 180 தான் வைப்பாங்க. நாம எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பக்கத்துல விக்கிறனால, நாம விக்கும்போது நமக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 220லேருந்து 250 வரைக்கும் விக்கலாம். சில இடங்கள்ல ரூ. 200க்கு நம்ம விக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு இது லாபம் தான். ஆனா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி, பணங்கிறது பிரச்சனை இல்லாத ஏரியாக்கள்ல நீங்க கொண்டு போய் விக்கும்போது, ரூ. 250ங்கிறது சாலிடா நீங்க விக்க முடியும். நெறைய ஆன்லைன் கம்பெனியில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க 1 கிலோ ரூ. 250 விக்கிறதுக்கும், நெறைய ஆன்லைன் கம்பெனியில 1 கிலோ விக்கிறதுக்கு பதிலா 3 பீஸு, 4 பீஸு, 2 பீஸு, 1 பீஸுன்னு விக்கிறானுங்க. அந்த பீஸுக்கான விலையே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரூ. 200 1 கிலோவுக்கு விக்கிறது, இப்ப அதுல எத்தன பீஸ் நிக்கும்? உதாரணத்துக்கு ஆப்பிளா இருந்தா 4 பீஸ் நிக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா, 3 பீஸ் ஆப்பிளே ஆன்லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 200க்கு மேல தாண்டுது. அப்ப 4 பீஸ் ஆப்பிள் 1 கிலோ ரூ. 200க்கு விக்கிறதுக்கும், ஆன்லைன்ல 3 பீஸ் ஆப்பிள் இது ஆவரேஜா தோராயமா ஒரு 600 கிராம்லேருந்து 1 கிலோவுக்குள்ள வரும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான ஒரு கணக்க தான் போட்டு வெயிட் போட்டு அவைங்க சேல் பண்ணுவாங்க. இத பார்க்குற ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இதுல விலை ஃப்ளெக்சிபிளா இருக்கும். எவ்வளோ வேணாலும் இருக்கும். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிளா எவ்வளோ வேணாலும் இருக்கும். அதனால அதுக்கான விலை தான் போட்டிருக்காங்க. அதனால தான் 3 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 200 வருது. அப்ப நமக்கு இது ஆஃபர் மாரி தான் தெரியுது. அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருப்பாங்க.
ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாரி சில கடைகள்ல சிறு தொழில்கள்ட்ட வாங்குற இந்த மாரி இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, வெயிட் கணக்கா வாங்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டான பெர்ஃபெக்ட் நீங்க வாங்குற விலைக்கு தேவையான ஒரு குவான்டிட்டியான பொருள் அங்க தான் உங்களுக்கு கிடைக்குது. அத விட்டுட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா? பணங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல வாங்கும்போது 2 பொருள் ரூ. 150க்கு ரூ. 200க்கும் இல்ல 3 பொருள் ரூ. 150க்கு ரூ. 200க்கும் அழகா ஈஸியா சேல் பண்ணிட்டு, நல்ல லாபத்தையும் ஈட்டிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா தெரியாது அவைங்களுக்கு. ஒரு சாதாரண சிறு வியாபாரிய புடிச்சு கொஸ்டின் மேல கொஸ்டின கேட்டு, என்னமோ தான் தான் இருக்கறதுலே பெரிய அறிவாளி மாரி, அந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே வந்து ஏதோ வேற ஒரு மாரியும் வந்து, இவங்க மட்டும் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த மாரி பல கேள்விகள, பல விதமான சந்தேக பார்வையோட கேட்டே அவைங்கள வந்து ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. இதுல வந்து ஆணவத்துல பேசுறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, சிறு வியாபாரிகளுங்கிறது ஒரு தொழில் கஷ்டப்பட்டு பண்ணும்போது தான் அவைங்களுக்கு அதில இருக்கிற கஷ்டம், வேதனை எந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்து, எவ்வளோ விலைக்கு எடுத்துட்டு வந்து, இதில இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ கழிச்சிட்டு, அதில இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கணும், லாபத்த எடுக்கணும், அதுக்கப்புறம் ஏத்துக்கூடிய, இறக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மெனக்கெடுறாங்க. அதுக்கு பின்னாடி அவைங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்ப அசால்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து விலைய குறைச்சு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நான் சொன்ன மாரி தான். எவ்வளோ போட்டிருக்கானோ, இது வந்து அவன் அப்ராக்ஸிமென்ட்டா ஒரு விலை போட்டிருப்பான். ஒரு வெயிட் போட்டிருப்பான். அத பார்த்துட்டு ரேண்டமா வாங்கிக்கிறது. எதுவுமே பேச மாட்டாங்க. அது நல்லா இருக்கோ, குவாலிட்டியா இருக்கோ, இல்லையோ அது தேவையில்லாதது. ஆனா, இந்த மாரி கடைகள்ல போட்டு அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே நமக்கு சோதனைகளும், பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். இது எல்லாம் கடந்து வந்தா தான் நமக்கு வந்து ஒரு தொழில். வாழ்க்கையிலேயே நமக்கு பல போராட்டங்கள் இருக்கும்போது, அதில ஒரு பார்ட்டா இருக்கிற இந்த மாரி தொழில்கள்ல நமக்கு போராட்டங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஏன்னா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களையே வந்து நம்ம சந்திக்கும்போது, இதை ஃபேஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு தொழில வந்து நம்ம மதிச்சு, ரொம்ப நேர்த்தியா வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நேர்மையான ஒரு வழியில பண்ணுனோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த காய்கறி தொழில் மாரி இந்த ஃப்ரூட்ஸு இந்த பழங்கள் வியாபாரமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல லாபகரமான தொழிலா தான் நிச்சயமா அமையும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தின வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், இல்ல இன்னும் வேற ஏதாவது தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னாலும், எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா இத பத்தி சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதே மாரி இன்னும் நெறைய பிசினஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதில வந்து என்னோட பர்சனலான சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது பர்சனலான ஒப்பீனியனா தான் சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இத பத்தி யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படியாவது ஒண்ணு நல்ல விதமா நேர்மையா சம்பாரிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா, நடைமுறையில நம்ம எந்த மாரியெல்லாம் பிரச்சனைய ஃபேஸ் பண்றோம், எந்த மாரி மக்கள்கிட்ட சில பிரச்சனைகள ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து ஓப்பனாவே நான் சொல்லியிருக்கேன். அதனால யாருமே தப்பா எடுத்துக்க வேண்டாம். இருக்கிற பிரச்சனைய தான் நான் சொன்னேன். இதே மாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.